என்னுடைய சாட்சியை இங்கே இருக்கிற சிலர் கேட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, கேள்விப்படாதவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியா ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த கேள்வி ஆண்டவர் சத்தத்தின் மூலமாக வேறு இடத்தில் கேட்டார். ஜான்சி பட்டணத்தில் பிரெஞ்சு மிஷனரி பிரேயர் பேண்ட் ஊழியர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கூறியவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்த 5 நாட்கள், 2 நாட்கள் நானும் உடன் மிஷனரியாக, அதுவும் ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, கனி கிடைக்காதா என்கிற ஏக்க காலத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக 2 நாட்கள் கூட்டம் நன்றாக நடந்தது. 400 பேர் இருந்த அந்த கூட்டத்தில் ராத்திரியில வந்து படுத்த போது ஆண்டவர் கேட்டார், உனக்கு பிரியமானது எனக்கு தருவாயா? It was not an easy question to answer. சாதாரண கேள்வி அல்ல. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, இதுவரைக்கும் அப்படித்தானே வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதைத்தானே முயற்சி செய்கிறேன், எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று நான் பெருமை கொள்ள மாட்டேன், ஆனால் செய்கிறேன் என்று. உனக்கு பிரியமானதை நான் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வாய்? ஓகே, படுத்து விட்டேன். காலையில் எழுந்து மறுபடியும் என்னை ஆராய்ந்து, வேதத்தை ஆராய்ந்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் இருக்கும்போது 6 மணி அளவில் 400 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு வாலிப பையனை, ஒரு உடன் ஊழியனை என் மனைவி அனுப்பி தந்தாள். அவன் வந்த உடனே நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய 2வது மகன், அவனை மடியில் போட்டு பாட்டு பாடி அவனுக்கு வசனங்களை வாசிப்பது என்னுடைய வழக்கம். அவனுக்கு பாட்டு என்றால் ரொம்ப பிடிக்கும் என்கிறதுனால 1.5 தான் அவனை. நான் அப்படியாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவனை நேசித்து அவனோடு கூட ஒட்டி போயிருந்த நேரத்தில் அவன் வந்த உடனே சொல்லிவிட்டேன், தம்பி இறந்துட்டானா? என் கூட இருந்த இந்த நேரத்தில் எபனேச சுந்தர்ராஜ் என்று எஃப்எம்பிபியில் டைரக்டராக, இயக்குனராக இருந்தவர்கள் கூட நின்று, உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி? நான் சொன்னேன், நேற்று ராத்திரியில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், ஆமென்று சொன்னேன், அதற்கு விடைதான் வந்திருக்கிறது என்று. அவரும் அங்கே இருந்த மற்ற ஊழிய தலைவர்களும், நீங்கள் போங்கள், உங்கள் மனைவி தனியாக இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். நானும் சொன்னேன், நான் போய் ஒன்றுமாக போகிறதில்லை, அவர் கேட்டதை தந்துவிட்டேன், அந்த நிறைவு எனக்கு போதும். 5 நாட்களுக்கு வந்திருக்கிறேன், 2 நாட்கள் தான் ஊழியத்தை முடித்திருக்கிறேன், இந்த 3 நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு தான் நான் போக வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், போய் அக்காவிடத்தில் சொல்லிவிடு என்று. அவன் போக மறுத்தான். நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று. என் மனைவிக்கு தெரியாது இங்கே என்ன நடக்கிறது என்று. இந்த நாட்களின் டெலிபோன் வசதி அந்த நாட்களில் இல்லை. அந்த நாள் ஹோலி பண்டிகை, ஒரு கடையும் திறக்காது, எந்த வேலைக்காரர்களும் கிடைக்க மாட்டார்கள். நாங்கள் இருந்த பகுதியில் இருந்த கல்லறை தோட்டம் ஒரு கடினமான பாறை போன்ற களிமண்ணால் நிறைந்தது. எந்த உதவியும் இல்லாதபடிக்கு என்னுடைய மனைவியும் 2 சகோதரமாக சேர்ந்து தங்களுடைய கைகளினாலே அந்த கல்லறையை வெட்டி, நான் நேசித்த என்னுடைய அன்பு பிள்ளையை ஒரு அட்டை பெட்டியிலே போட்டு புதைத்து 3 நாட்கள் கழித்து தான் நான் அவளை போய் சந்திக்க முடிந்தது. நான் அவளை பார்த்து கேட்டேன். போன உடனே பாசத்து நிமித்தம் கண்ணீர் துளிகள் நிரம்பி இருந்தது என்றாலும் நான் அவளை பார்த்து கேட்டேன், நான் வரலன்னு சொல்லி உனக்கு கோபமா இருக்குதா? அவ சொன்னா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்தவர்கள் எனக்கு தெரியாதா? நீங்கள் வரமாட்டீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொன்னாள். நான் என்னை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த சாட்சியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவில்லை, மாறாக ஒன்று சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பெரிய விலை கிரயத்தை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இட் மே நாட் பி பாசிபிள் nowadays. இன்றைக்கு விமானங்கள் உண்டு, சீக்கிரமாய் போவதற்கு வசதிகள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டதை பெறுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து விட்டதை எடுத்துக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்கிற அந்த நிலையிலே வருகிறதான ஒரு காரியத்தை தான். காய்கறிகளை வைத்த காயின் ஆண்டவர் என்ன அக்னியை அனுப்பினார்? இல்லையே, இல்லை. அவன் வீட்டுக்குத்தான் கொண்டு போயிருப்பான். ஒன்றை ஒன்று மாத்திரம் சொல்ல வேண்டும், மற்ற மார்க்கத்தினர் சொல்வது போல கர்த்தருக்கு படைத்தேன் என்று. ஆபேல் பலியிட்ட போதும் அவன் மேலே அக்கினி வந்து இறங்கவில்லை.
ஆனால் ஆடு திரும்ப எடுக்கப்படக்கூடாது. திரும்ப எடுக்கப்படக்கூடாத ஒன்றை நீ பலியாக செலுத்துவே என்றால் ஒரு மேன்மையான பலியை செலுத்துகிறாய் என்ற அர்த்தம். என்னை கேட்கிற அருமையானவர்களை, நம்முடைய காணிக்கைகளை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் பணத்தை குறித்து பேசுகிறவன் அல்ல. ஆனால் உங்கள் காணிக்கை எங்கு கொடுக்கப்பட்டாலும், எதற்காக கொடுக்கப்பட்டாலும், அதனுடைய காரியத்தில் உங்களுடைய பங்களிப்பு அந்த மனதோடு கூட இணைந்திருக்கிறது என்பதும், உங்களுக்கு பிரியமானதை செலுத்தி இருக்கிறேன் என்பதும் விளங்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதபடி தேவன் உங்களுடைய கண்களை துறந்து மேன்மையான பலிகளை மாத்திரம் ஆண்டவருக்கு செலுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக.